நமக்கு லைஃப்ல பிடிச்ச விஷயங்களும் நடக்கும், பிடிக்காத விஷயங்களும் நடக்கும். அப்படி நம்ம எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது நம்ம அதே இடத்துல உடஞ்சு போயிடணுமா? இல்லை, நம்ம அந்த ப்ராப்ளத்தை எப்படி எதிர்த்து ஜெயிக்கணும்னு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்ன சொல்றாருன்றது கேளுங்க. வாழ்க்கையில் சில நிகழ்ச்சிகள் நடக்கும். நமக்கு பிடித்த நிகழ்ச்சி நடக்கும், சில சமயத்தில் நமக்கு பிடிக்காத நிகழ்ச்சிகள் நிகழும். அதனால நம்ம தைரியத்தோட அந்த நிகழ்ச்சியை நம் ஏற்று அது வெற்றியடைய வேண்டும். அதாவது இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை காணாது. அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும். அந்த அந்த கரை வேணும், அந்த சக்தி வேணும். அவர் சொல்ற இந்த விஷயம்தான் ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப்ல நம்ம பிடிச்ச விஷயங்கள் மட்டும் நடக்காது. சில நேரங்கள்ல நம்ம உடஞ்சு போகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் வரும். அந்த மாதிரி டைம்ல நம்ம மனசு உடஞ்சு போகாம அந்த ப்ராப்ளமை நம்ம தைரியத்தோட ஃபேஸ் பண்ணணும். அதனால நம்ம லைஃப்ல பேட் சுச்சுவேஷன் வரும்போது பயந்து பின்னாடி மட்டும் போயிடாதீங்க. அந்த சோதனைக்கே எப்படி சோதனை கொடுக்கறதுன்னு சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. உங்களுடைய மனசளவுல தைரியத்தையும் சக்தியையும் வளர்த்துக்கோங்க. நம்ம லைஃப்ல அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம கையில இல்லை. ஆனா அது நடக்கும்போது அதை நம்ம எப்படி பேஸ் பண்ணணுங்கிறது நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. நல்லா மைண்ட்ல வைங்க. சோதனை வராத லைஃப் சக்சஸ்ஃபுல்லான லைஃப் கிடையாது. சோதனை வந்தாலும் அதை எதிர்த்து நிமிர்ந்து நிற்கிற லைஃப் தான் சக்சஸ்ஃபுல்லான லைஃப்.